Hello friends, இன்னைக்கு சூப்பரான அவரைக்காய் எக் மசாலா தான் பண்ண போறோம். சோ இது குயிக்கா எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கேன்னு பார்த்துக்கலாம். ஸோ ஒரு கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. அப்புறம் ஒரு 3 தக்காளி வந்து பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 3 இல்லைன்னா 4 அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் முட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் அவரைக்காய் வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ முட்டை வந்து நான் 4 எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பொரியலோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ட்ரையாக தான் இருக்கும். ஸோ கிரேவியாக இருக்காது. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பொரியல் ஸ்டேஜில் தான் இருக்கும். ஸோ ஆனியன்ஸ் வந்து ஓரளவுக்கு வதக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட வெங்காயம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் இருக்குதுன்னா ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் ஒரு நல்ல ஒரு பெரிய சைஸ் இருந்ததுனால நான் ஒரு வெங்காயம் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ பிங்கிஷ் கலர் வந்துருச்சு. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அவரைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வேளை சாப்பாடுக்கு வந்து நான் சேர்த்து நான் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு வேளை நீங்கள் வந்து மத்தியானம் வரைக்கும் தான் ரைஸ் எடுத்துப்பீங்க அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்கேற்ற அளவு குவான்டிட்டி நீங்கள் வந்து அவரைக்காய் போட்டுக்கலாம். ஸோ அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஸ்டீம் ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஊற்றாமலே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காவை குக் பண்ண போகிறோம். ஸோ லிட் போட்டுட்டு ஸோ இன்பிட்வீன் வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டீம் வந்து வெளியில் வந்துருச்சு. அவரைக்கோட கலரே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் க்ரீனை விட இப்போ வந்து இன்னொரு க்ரீன் கலர் வந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த ஸ்டீம்லேயே குக் பண்ணும்போது அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். ஸோ அது ரொம்ப க்ரன்ச்சியாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்துச்சுன்னா இந்த பொரியலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தண்ணி ஊற்றாமல் நம்ம குக் பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, ஸோ அரைச்ச தக்காளி, ஸோ தோலோடவே அப்படியே நான் வந்து ராவாக தான் அரைச்சிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் வர்ஷினி. மறக்காமல் கலர்ஃபுல் சமையல் வர்ஷுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தக்காளி போட்டோடனே ஸோ அதில் இருக்கிற தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி அவரைக்காயோட மிக்ஸ் ஆகிடும். ஸோ அந்த கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஸோ குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள். ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் தனியாக வெறும் மிளகாத்தூள் அப்புறம் தனியாத்தூள் வந்து நீங்கள் ஈக்குவல் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிளகாத்தூள் வந்து நான் என் காரத்துக்கு ஏற்ற அளவு நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு இந்த தண்ணியிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகாத்தூள் வந்து டிசால்வ் ஆகிடும். அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேபிள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா லிட் போட்டு நம்ம அகெயின் ஸ்டீம் ப்ராசஸ் தான். ஸோ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை. ஸோ தக்காளியில் இருந்த தண்ணி மட்டும் தான் இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டீம் பண்ணிவிட்டோம். இது செகண்ட் ஸ்டீம். அந்த மசாலாலாம் வந்து நல்லா குக் ஆகிறதுக்காக. ஸோ மசாலாஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்பைன் ஆகிடுச்சு. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டை வந்து ஊற்றணும். ஸோ முட்டை வந்து அப்படியே நான் உடச்சி வச்சுருக்கேன். எந்த ஒரு மசாலா உப்போ காரமோ நான் எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ டேரெக்டாக அப்படியே நான் எடுத்து வச்சுருக்கிற முட்டையை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா மசாலா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி அவரைக்காய் விட நல்லா மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த முட்டையை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டை போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண போகிறது கிடையாது. அந்த முட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பொரியலோட மிக்ஸ் ஆகி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் தான் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ உடனே வந்து பார்த்திங்கன்னா முட்டையை போட்டதுக்கப்புறம் கிளறிடாதீங்க. இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்டதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஓரளவுக்கு முட்டையை வந்து ஸ்லோ ப்ராசஸாக குக் பண்ணுங்கள். மெதுவாக வந்து திருப்பி போட்ட மாதிரி குக் பண்ணுங்கள். ஸோ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா முட்டை போட்ட ஒரு பொரியல் மாதிரியே தெரியாது. அந்த கிரேவியோட கரைஞ்சி போயிடும். ஸோ அது கொஞ்சம் பெரிய பெரிய க்ரம்பிள்ஸாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த டிஷ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி, சிம்பிள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து
கொஞ்சம் பெரிய பெரிய க்ரம்பிள்ஸ் வந்தோடனே நான் வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அது தனியாக நம்மளுக்கு டிசால்வ் ஆகாமல் விசிபிளாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த டிஷ்ஷை வந்து உங்களுக்கு பிடிச்ச எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் கற்றுக்கிறவங்க கூட இதை பார்த்துட்டு உடனே பண்ணிடலாம். ஸோ ரொம்ப பெரிய டாஸ்க்கு கிடையாது. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகட்டும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக அவரைக்காய் பொரியலை விட இந்த மாதிரி எக் போட்டு ஸ்டீம் ப்ராசஸ் தண்ணியே ஊற்றாமல் குக் பண்ணி பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஸோ அவரைக்காய் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ ஒரு சாம்பார் ரைஸ் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து வெஜிடேரியன் எக் சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா வந்து எக்குக்கு பதிலாக இதே மாதிரி கிரேவி ப்ராசஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ வந்து நீங்கள் ஆட் பண்ணி பண்ணுங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.